இஸ்ரேல் காசா இடையேயான போரில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த காசா அமைதி ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக எகிப்தில் கையெழுத்தானது. இந்த ஆவணத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டார். ஹமாஸ் அமைப்பின் பிடியில் 2 ஆண்டுகள் இருந்த பிணை கைதிகள் தற்போது விடுவிக்கப்பட்டதற்கு பிரதமர் மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார். அதிபர் டிரம்பின் இடைவிடாத அமைதி முயற்சிகளுக்கும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் வலிமையான உறுதிப்பாட்டுக்கும் கிடைத்த கௌரவமாக நிற்கிறது என்றார். அதிபர் டிரம்ப் அறிவித்த காசா அமைதி ஒப்பந்தம் எகிப்தில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தானது. எகிப்தின் ஷர்ம் எல் ஷேக் நகரில் நடந்த இந்த மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் குட்டரேஸ் மற்றும் 20க்கும் மேற்பட்ட உலக நாடுகளின் தலைவர்கள், அவர்கள் சார்பில் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மத்திய கிழக்கில் அமைதி, ஸ்திரத்தன்மையை உருவாக்குவதற்கான ஆதரவை இந்தியா மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என எகிப்தில் நடக்கும் காசா போர் அமைதி கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். எகிப்தும் இந்தியாவும் ஒரு குறிப்பிடத்தக்க உறவை கொண்டுள்ளன என்றார். அமெரிக்காவின் உதவியுடன் அனைத்து போர்களிலும் இஸ்ரேல் வெற்றி பெற்றுள்ளது என இஸ்ரேல் பார்லிமென்டில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசினார். இனி வரும் நாட்கள் இஸ்ரேலின் பொற்காலமாக இருக்கும் என்றார். இஸ்ரேல் பார்லிமென்டில் அதிபர் டிரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது ஐமன் டோடே மற்றும் ஓபர் காசிப் ஆகிய 2 எம்பிக்கள் டிரம்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். இதனால் இஸ்ரேல் பார்லிமென்டில் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்கள் இருவரும் அவை பாதுகாவலர்களால் வெளியேற்றப்பட்டனர். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் குழுவையும் சுப்ரீம் கோர்ட் நியமித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளதால் சிறப்பு விசாரணைக்குழு அல்லது ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் செயல்பாடு சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்ட நிலையில் வழக்கு விசாரணை தொடர்பாக மாதந்தோறும் நீதிபதி குழுவிடம் சிபிஐ அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக தங்களுக்கு தெரியாமல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரூர் சம்பவம் குறித்து சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் நீதி வெல்லும் என தவிக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையிலான குழுவின் மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடத்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது. நியாயமான, பாரபட்சமற்ற விசாரணை என்பது மக்களின் உரிமை என்ற அடிப்படையில் அளிக்கப்பட்டுள்ள சுப்ரீம் கோர்ட் உத்தரவை அதிமுக வரவேற்கிறதென அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். கரூரில் 41 பேர் இறந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு சுப்ரீம் கோர்ட் தமிழக அரசு தலையில் கொட்டு வைத்துள்ளதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். கரூர் சம்பவத்துக்கு காரணமானோர் விரைவில் சிறைக்கு செல்வர் என்றார். அதிகார மமதையில் அவதூறு, பழிசொல், வன்மம், கழுப்புணர்ச்சி, கட்டுக்கதை என அனைத்தையும் அரங்கேற்றினர். உண்மை உறங்குவதில்லை, ஒரு நாள் உறக்க சொல்லும், நீதியே வெல்லும் என தவிக மாநில இணை செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தகைய அதிகார வலிமையை எதிர்கொண்டாலும், எத்தனை போராட்டங்களை சந்தித்தாலும் நீதியை நிலைநாட்ட தொடர்ந்து பாடுபடுவோம் என தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கரூர் சம்பவத்திற்கு தாவேக தான் காரணம் என ஒருதலை பட்சமாக தகவல்கள் பரப்பப்பட்டன. எங்களின் கருத்தை கேட்காமலேயே எங்களை குற்றவாளியாக்கினர் என ஆதவ் அர்ஜுனா கூறினார். கரூர் சம்பவத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வரவேற்றுள்ள தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தங்களின் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்காக அப்பாவி மக்களை காவு வாங்கிய கயவர்கள் கருணையின்றி தண்டிக்கப்படுவார்கள் என கூறியுள்ளார். கரூர் வழக்கில் திமுக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் சரியான சவுக்கடி கொடுத்துள்ளது. ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைப்பது மூலம் உண்மை விரைவில் வெளிவரும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். கரூர் சம்பவத்திற்கு சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரணையை அறிவித்திருப்பது திமுக அரசு மீது நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தியிருக்கிறது என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை கூறியுள்ளார். சுங்குவார் சத்திரத்தில் 22 குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமான இருமல் மருந்து தயாரிக்கும் கம்பெனியில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை 12 மணி நேரம் கழித்து நிறைவடைந்தது. சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளராக விபின் குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதற்கு முன் வட மத்திய ரயில்வேயின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபை கூட்டம் நாளை முதல் 4 நாட்கள் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது.
கரூர் சம்பவம் குறித்து நாளை சட்டசபையில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இலங்கை, நேபாளம் போன்ற அண்டை நாடுகளில் உள்நாட்டு பிரச்சினை, நிலையற்ற தன்மை நிலவும் நிலையில் நம் நாடு வலுவாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பதை நம் அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்துள்ளது என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி B.R. கவாய் தெரிவித்துள்ளார். பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண ஒப்புக்கொள்ளாவிட்டால் பாகிஸ்தானுக்கு வேறு வழியில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தகி எச்சரித்துள்ளார். பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் லா நினா நிகழ்வின் தாக்கம் தமிழக கடலோர மாவட்டங்களில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என சென்னை அண்ணா பல்கலையின் பேரிடர் மேலாண்மை மையம் கணித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் ஒரு சிறப்பான தருணம். இந்த போர் நிறுத்த விவகாரத்தில் முக்கிய பங்காற்றுவது பெருமை அளிக்கிறது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினார். மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்து 22 குழந்தைகள் பலியான விவகாரம் தொடர்பாக சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மருந்து நிறுவன உரிமையாளர் ரங்கநாதன் வீடு மற்றும் தமிழக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட ஜி.டி. நாயுடு மேம்பாலத்தில் அதிவேகமாக சென்ற கார் லாரி மீது மோதியதில் ஒரு பெண் உட்பட 3 பேர் பலியானார்கள். அமெரிக்கா 100% வரி விதித்ததற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதுபற்றி பேசிய ட்ரம்ப், அமெரிக்கா சீனாவுக்கு உதவ விரும்புகிறது, அதற்கு தீங்கு விளைவிக்க விரும்பவில்லை என கூறியுள்ளார். சென்னை கிண்டி கவர்னர் மாளிகை பாஜ தலைமை அலுவலகத்துக்கு இமெயில் மூலம் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. போலீசார் நடத்திய சோதனையில் அது வெறும் புரளி என்பது தெரியவந்தது. தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணங்களை சீரமைக்கும் வகையில் மின்சார சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 92,640 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 11,580 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை ஒரு கிராம் 197 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோவை ஒப்பனக்கார வீதி, கிராஸ்கட் சாலை, 100 அடி சாலை, பெரிய கடை வீதி உள்ளிட்ட இடங்களில் தீபாவளியை முன்னிட்டு புத்தாடைகள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருட்டு சம்பவங்கள் தடுக்க உயர் கோபுரங்கள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி. பெண்ணுரிமை பேசுகின்ற ஆட்சியில்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்கின்றன என பாரதிய ஜனதா தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மணலி புதுநகரில் உள்ள ஐயா வைகுண்ட தர்மபதி கோயிலில் நடந்த திருவிழாவில் சுவாமி இந்திர வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாம் தமிழர் கட்சி சீமான் உட்பட பக்தர்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத பல்கலைக்கழக விடுதி அருகே நேற்றிரவு சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்தது. சிறுத்தையை பார்த்த மாணவர்கள் பீதியடைந்தனர். கடந்த 3 நாட்களாக சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாகவும் மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பெண் நிருபர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படாததில் உள்நோக்கம் எதுவும் இல்லை என ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாகி விளக்கமளித்தார். மத்தியில் பிரதமர் மோடியும் புதுச்சேரியில் ரங்கசாமியும் ஓட்டு திருட்டில் ஈடுபடுகிறார்கள் என காங்கிரஸ் MP வைத்திலிங்கம் கூறியுள்ளார். அமீபா மூளை காய்ச்சலுக்கு கேரள மாநிலம் கோட்டயத்தைச் சேர்ந்த 48 வயது பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதனால் அமீபா மூளை காய்ச்சலால் இறந்தோரின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. வால்பாறையில் வனவிலங்குகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கவும் வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பொள்ளாச்சி MP ஈஸ்வரசாமி தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை கீர்த்தி ஷெட்டி VIP தரிசனத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் வளாகத்தில் உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் தீர்த்த பிரசாதம் வழங்கி ஆசிர்வாதம் செய்து வைத்தனர். பாலின சமநிலையை மேம்படுத்தும் நோக்கில் SBIயில் பெண் ஊழியர்கள் எண்ணிக்கையை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2030க்குள் பெண் பணியாளர் விகிதம் 30% அதிகரிக்கப்படும் என வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மும்பை மெட்ரோ ரயிலில் பயணிகள் தங்களுடன் சைக்கிளை எடுத்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ரயிலில் சைக்கிள் நிறுத்தி வைப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக வசதியை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பாரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் பலியாகினர், 20 பேர் காயமடைந்தனர். இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. கரூர் எல்லையில்தான் என்றும் நீங்கள் வந்தால் கலவரம் வரும், கிளம்புங்கள் என போலீசார் கூறியதால் தான் பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்டோர் புறப்பட்டு சென்றோம் என தவிக நிர்வாகி ஆதவர்ஜுனா தெரிவித்தார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுள்ளனர். எல்லை பாதுகாப்பு படை விமான பிரிவில் முதல் பெண் விமான பொறியாளராக பாவனா சௌத்ரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் பெய்த தொடர் மழையால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்தது. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். எஸ்ஐடி விசாரணைக்கு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் பல கேள்விகள் எழுவதால் நேர்மையான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் என சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை, வண்டியூர், சௌராஷ்டிராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளிக்கிழமை இரவு கஞ்சா போதையில் வாள், அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சென்ற 10 பேர் கொண்ட கும்பல் கார், பைக் கடைகளை அடித்து நொறுக்கி மிரட்டியுள்ளனர். இவர்களில் 5 பேரை அண்ணாநகர் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் 5 பேரை தேடி வருகின்றனர். தமிழகத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை அரசு ரத்து செய்துள்ளது. இந்த மாற்றம் நடப்பு கல்வியாண்டு முதல் அமலுக்கு வருகிறது. நேபாளத்தில் நடந்த கலவரத்தின் போது பல்வேறு சிறைகளிலிருந்து 13,000 பேர் தப்பி ஓடி உள்ளனர். இதில் 540 இந்திய கைதிகளும் அடங்குவர் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷிற்கு படங்கள் இல்லை என செய்தி பரவியது. அதற்கு சென்னையில் நடந்த மொய் விருந்து நிகழ்ச்சியில் பதிலளித்த அவர், நான் தெலுங்கில் பிஸியாக இருக்கிறேன், தமிழில் நல்ல கதைகளுக்காக காத்திருக்கிறேன், மொய் விருந்து மாதிரி விரைவில் என் திருமண விருந்தும் நடக்கும் என்றார். சிக்கந்தர் பட இயக்குனர் AR முருகதாஸ் அந்த பட தோல்விக்கு ஹீரோ சல்மான் படப்பிடிப்புக்கு லேட்டாக வந்ததுதான் காரணம் என்றார். இதற்கு சல்மான், நான் படப்பிடிப்புக்கு லேட்டாக வந்தது பிரச்சனை என்றால் அவர் இயக்கிய மதராசி பட ஹீரோ 6 மணிக்கே வருவார். அந்த படம் சிக்கந்தர் படத்தை விட பிளாக் பஸ்டரா என கேள்வி எழுப்பியுள்ளார். இதுவரை இல்லாத வகையில் 2025ஆம் ஆண்டில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் சரணடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காரைக்கால் அடுத்த திருமலைராயன்பட்டினத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ அலமேலுமங்கை தாயார் சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தெருக்கள், நீர்நிலைகள், கிராமங்களின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை மாற்றுவது தொடர்பாக தமிழக அரசு நிதானமாக கையாள வேண்டும். காலம் காலமாக இருக்கும் பெயர்களை நீக்குவது மக்களிடத்தில் குழப்பத்தையும் உடன்பாடுகளையும் ஏற்படுத்தும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டம் முகமதுபூர் கிராமத்தைச் சேர்ந்த ஷாஹித் என்பவன் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்தார். அவனை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். பெரம்பலூரில் பட்டப்பகலில் காரில் வந்த மர்ம நபர்கள் பூட்டியிருந்த போலீஸ் வீட்டிற்குள் சென்று 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நெக்லஸ், தங்க நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பெரம்பலூர் போலீசார் விசாரிக்கின்றனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணை மூலம் உண்மை வெளியே வரும். குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கணும். விசாரணைக்கு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். சுப்ரீம் கோர்ட் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் குழு அமைத்தது. அஜய் ரஸ்தோகி ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு ஆதரவாகவும், திருமணத்தை மீறிய உறவுகளை குற்றமற்றதாக்குதல், கருணை கொலை உரிமைக்கு ஆதரவாகவும் பல முக்கிய தீர்ப்பு வழங்கியவர் என குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் ஸ்ரீசன் ஃபார்மா நிறுவனத்தின் மருந்து தயாரிக்கும் உரிமத்தை அரசு ரத்து செய்துள்ளது. இதைத் தொடர்ந்து நிறுவனம் மூடப்பட்டது. தமிழ்நாடு எனும் பெயர் இம்மண்ணில் நிலைத்திருக்கும் வரை சங்கரலிங்கனாரும் நன்றியோடு நினைவு கூறப்படுவார் என சங்கரலிங்கனார் நினைவு நாள் ஒட்டி முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஹைகோர்ட் தீர்ப்பு குறித்து ஆதவ் அர்ஜுனா வாய்க்கு வந்ததை பேசுகிறார். ஆதவ் அர்ஜுனா பேசியது நீதிமன்ற அவமதிப்பு என திமுக எம்பியும் அரசு வழக்கறிஞருமான வில்சன் தெரிவித்தார். கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதை வரவேற்கிறோம். கரூரில் நடைபெற்ற சம்பவத்தை ஒரு விபத்தாக மட்டுமே பார்க்க முடியாது என்பதே எல்லோரின் கருத்தாக உள்ளது என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சிபிஐ விசாரணையை நாங்கள் ஏற்பதில்லை, அது மாநில தன்னாட்சியை பறிப்பதாகும். சிபிஐ விசாரணையை விட நடிகர் விஜயகாந்தின் புலன் விசாரணை படம் நன்றாக இருக்கும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் 19 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. பட்டா என்பது மக்களின் கோரிக்கை அல்ல, உரிமை என துணை முதல்வர் உதயநிதி பேசினார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முதல் முறையாக இஸ்ரேல் புறப்பட்டு சென்றார். அங்கு இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாக் மற்றும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோர் ட்ரம்பை வரவேற்றனர். காசா போர் நிறுத்தம் எதிரொலியாக இஸ்ரேல் பிணை கைதிகள் 20 பேரையும் ஹமாஸ் அமைப்பினர் 2 வருடங்களுக்கு பிறகு விடுவித்தனர். பிணை கைதிகளுக்கு வழிநெடுகிலும் வரவேற்பளிக்கப்பட்டது. குடும்பத்தினர் மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனர். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் மீது
ஹோட்டல் டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பீகார் சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு இண்டி கூட்டணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. தலைவன் தலைவி படத்திற்கு பின் கடந்த சில வாரங்களாக தமிழில் வெளியாகும் எந்த படமும் வெற்றி பெறவில்லை. இந்த தீபாவளிக்கு முன்னணி நடிகர்கள் படங்கள் வெளியாகாத நிலையில் பைசன், டியூட், டீசல், கம்பி கட்டின கதை உள்ளிட்ட 6 படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. இந்த படங்களாவது வெற்றியை கொடுக்குமா? தமிழகத்தில் தருமபுரி, சேலம், தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருச்சி, கரூர், திருப்பூர், கோவை, நீலகிரி, நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. விழா காலங்களில் ஆம்னி பஸ் கட்டணம் உயர்த்தப்படுவதை தடுக்க நிரந்தர தீர்வு காண முடியாது என அமைச்சர் சிவசங்கர் கூறினார். மயிலாடுதுறை கலெக்டர் அலுவலகத்தில் மாதுரி என்ற பெண் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்தார். போலீசார் அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை போலீசார் விரட்டி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை வரவேற்கத்தக்கது. சிபிஐ விசாரணை வேண்டுமென்று பாரதிய ஜனதாவும் வலியுறுத்தியது என பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே சாலைகளில் உள்ள பள்ளங்களை சரி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஏவ வேலு அறிவுறுத்தியுள்ளார். முல்லை பெரியாறு அணையை வெடிகுண்டு வைத்து தகர்க்கப் போவதாக இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் சந்தேகத்திற்கிடமான எந்த பொருளும் கிடைக்காததால் மிரட்டல் புரளி என தெரியவந்துள்ளது. திருச்சி கலெக்டர் ஆபீஸ் மற்றும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் புரளி என தெரிந்தது. மிரட்டல் விடுத்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் தொரப்பாடி ஏரி முழுவதுமாக நிரம்பி உபரி நீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருவாரூர், சேந்தமங்கலம், கேக்கரை, அடியக்கமங்கலம், பிளாவடி மூலை, பள்ளிவாரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சமையல் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டம் 5வது நாளாக நீடித்து வருகிறது. இதனால் தென் மாநிலங்களில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. சிப்காட் தொழில் பூங்காக்களில் 16 புதிய குழந்தைகள் காப்பகங்கள், 120 கோடி ரூபாய் செலவில் திண்டிவனம் மெகா உணவு பூங்கா, ரூபாய் 70 கோடி செலவில் தேனி மெகா உணவு பூங்கா ஆகியவற்றை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த ஆண்டின் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜோயல் மோஹித், பிலிப் அக்யோன் மற்றும் பீட்டர் ஹோவிட் ஆகியோருக்கு கூட்டாக வழங்கப்படுகிறது. கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்கம், சிக்கிம், மகாராஷ்டிரா, கோவா, சத்தீஸ்கர் உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து இன்று தென்மேற்கு பருவமழை விலகியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 16லிருந்து 18ஆம் தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவி வருவதாக கணித்துள்ளது. கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றியது வரவேற்கத்தக்கது. கரூர் வழக்கு என்பது கட்சி சம்பந்தப்பட்டதல்ல, 41 உயிர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு. இந்த சம்பவத்தில் நீதி கிடைக்க வேண்டுமென பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கேவி குப்பம் ஆட்டு சந்தையில் தீபாவளியை முன்னிட்டு ரூபாய் 80 லட்சத்திற்கு மேல் ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கனடா அமைச்சர் அனிதா ஆனந்த் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அனிதா ஆனந்த் வருகை இருதரப்பு உறவில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் எனவும் வரும் காலங்களில் கனடா பிரதமருடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் படத்தில் ஹீரோ துருவ் அக்காவாக நடித்துள்ள ரஜிஷா விஜயன் கூறுகையில், கர்ணன் படத்திற்கு பின் அடுத்த படங்களில் நடிக்க மாரி செல்வராஜ் என்னை கூப்பிடவில்லை. பைசன் படத்தில் ஹீரோவிற்கு அக்காவாக நடிக்க முடியுமா என தயங்கியபடி கேட்டார். நானோ அக்கா, தங்கை, அம்மா என எந்த கேரக்டரிலும் நடிப்பேன் என்றேன். இந்த படத்துக்காக மீண்டும் திருநெல்வேலி சென்றேன். நான் மலையாளி என்றாலும் அந்த மக்கள் அன்பால் அந்த ஊர் ஆளாக மாறிவிட்டேன் என்றார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி திருவிழா அக்டோபர் 22இல் காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் துவங்குகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக அக்டோபர் 26ஆம் தேதி மாலை வேல் வாங்கும் நிகழ்ச்சியும், அக்டோபர் 27இல் சூரசம்ஹாரமும் நடைபெறும். மானாமதுரையில் நகர பாரதிய ஜனதா சார்பில் பிரதமர் மோடி, தேசிய செயலாளர் ஹெச் ராஜா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வைகை ஆற்றுக்குள் கபடி போட்டி நடந்தது. 20க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கும் அதை கண்காணிக்க சுப்ரீம் கோர்ட் குழு அமைக்கப்பட்ட உத்தரவையும் வரவேற்கிறேன்.
கரூர் விவகாரத்தில் தொடர்புடைய எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் பிரமுகராக இருந்தாலும் சரி தண்டிக்கப்பட வேண்டுமென தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் பஸ் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 42 பேர் இறந்தனர். மேலும் பலர் பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை யுஜிசி நெட் தேர்வு நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வு தொடர்பான கூடுதல் விவரங்களை www.ugcnet.nta.nic.in என்ற இணையத்தில் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் பாலாஜி மோகன் காதல் காமெடி கலந்த புதிய வெப் தொடர் ஒன்றை இயக்குகிறார். அர்ஜுன் தாஸ், ஐஸ்வர்யா லட்சுமி ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடிக்கின்றனர். இந்த தொடருக்கு லவ் என தலைப்பு வைத்து அதன் முதல் பார்வையை வெளியிட்டுள்ளனர். விரைவில் இது OTTயும் வெளியாகிறது. சுசேந்திரன் இயக்கிய வெண்ணிலா கபடி குழு படத்தின் பரோட்டா காமெடி தான் சூரியை பிரபலமாக்கியது. அதன்பின் அவரது பல படங்களில் காமெடியனாக நடித்தவர் இப்போது ஹீரோவாக பயணித்து வருகிறார். இந்நிலையில் சூரியை ஹீரோவாக வைத்து சுதந்திரம் ஒரு படம் இயக்க உள்ளார். இதே சூரியை தயாரிக்கவும் போகிறார். டில்லி கிரிக்கெட் வெஸ்ட் 4ஆம் நாள் ஆட்டத்தில் 2வது இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 390 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இந்திய அணி வெற்றி பெற 121 ரன் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பீகார் தேர்தலையொட்டி பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சியின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் 65 வேட்பாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஆனால் பிரசாந்த் கிஷோரின் பெயர் இடம்பெறவில்லை. கோவையில் மனை அங்கீகாரத்திற்கு 10,800 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மசக கவுண்டன் செட்டிப்பாளையம் ஊராட்சி செயலர் ரங்கசாமி மற்றும் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பூபதி ஆகியோரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். திமுக MP TR பாலு அரசியலுக்கு வந்ததில் இருந்து அவரது 40 ஆண்டு அரசியல் வரலாற்றை கோர்ட்டு மூலம் மக்கள் முன்வைக்க உள்ளோம் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள், MPக்கள், MLAக்கள் மீதான வழக்கில் எதுவும் நகர்வதில்லை. மற்றவர்கள் மீதான வழக்கில் வந்தே பாரத் ரயில் போல வேகம் காட்டப்படுகிறது என சென்னை ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. 2 ஆண்டுகள் இருளில் தவித்த பிறகு 20 தைரியமிக்க இஸ்ரேல் பிணை கைதிகள் குடும்பத்துடன் இணைய உள்ளனர். 28 பேரின் உடல்கள் சொந்த மண்ணில் அடக்கம் செய்யப்பட உள்ளன. துப்பாக்கிகள் மௌனமாகி உள்ளன என இஸ்ரேல் பார்லிமென்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசினார். 45 ஆண்டுகளுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் மிகப்பெரிய அமைதி அடையப்பட்டுள்ளது. அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். நாங்கள் யாருடனும் மோதலை விரும்பவில்லை என ஆப்கான் அமைச்சர் அமர்கான் முட்டாகி தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு நோபல் பரிசுக்கு ட்ரம்பை விட வேறு சிறந்த நபர் வேறு யாரும் கிடையாது. ட்ரம்பை போல் வேறு எந்த அதிபரும் உலகை விரைவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் முன்னெடுத்து சென்றதை பார்த்தது இல்லை என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்தார். தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தின் கண்ணாடியில் திடீரென விரிசல் ஏற்பட்டது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது இந்த நிகழ்வு நடந்ததால் பயணிகள் பீதியடைந்தனர். விமானம் சென்னை விமான நிலையத்தில் அவசரமான நிலையில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. கண்ணாடியில் ஏற்பட்ட விரிசலை சரி செய்யும் பணி நடக்கிறது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மூன்றுள்ள சண்டைக்கு மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதில் நான் சிறப்பாக செயல்படுகிறேன், பொறுத்திருங்கள் என்றார். தமிழக வெற்றிக் கழகத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்காக பாரதிய ஜனதாவினர் இந்த CBI விசாரணையை பயன்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது என காங்கிரஸ் MP ஜோதிமணி தெரிவித்தார். காங்கிரஸ் MP ராகுல் ஹரியானா, மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஓட்டுகள் திருடப்பட்டதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என கூறி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. தாம்பரம், பெருங்களத்தூர், குரோம்பேட்டை பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் சாலைகளில் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கியது. வாகன ஓட்டிகள், மக்கள் அவதிக்குள்ளாகினர். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, சிவராஜ் சிங் சௌகானை தொடர்ந்து மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா தலைவருமான நட்டாவும் சுதேசி தயாரிப்பான சோகோ நிறுவனத்தின் இமெயிலுக்கு மாறிவிட்டதாக அறிவித்துள்ளார். சென்னை அடையாறு காவல்துறை துணை ஆணையர் அலுவலகத்தின் அருகே ரியல் எஸ்டேட் அதிபரும் திமுக உறுப்பினருமான கொட்டிவாக்கம் குணா வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த தாக்குதல் பழிக்கு பழியாக நடந்ததா என்ற கோணத்தில் அடையாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜென்இசட் தலைமுறையினர் போராட்டம் தீவிரமடைந்துள்ளதால் மடகாஸ்கர் அதிபர் ஆண்ட்ரி ரெஜோலினா நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிடேனி ராண்ட்ரியானா சொலோனியாக்கோ அறிவித்தார். 22 குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமான இருமல் மருந்து தமிழகத்திலிருந்து சென்றிருந்ததால் தமிழக அரசும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என சிவகங்கை MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார்.
தீபாவளி பண்டிகையையொட்டி விருதுநகரில் உள்ள பல்வேறு கடைகள், தனியார் நிறுவனங்களில் தீயணைப்புத் துறையினர் நோட்டு போட்டு வசூல் செய்ததாக எழுந்த புகாரில் லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத 5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடியில் வீட்டுமனை பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்காக 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மோகன பூபதியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். நவம்பர் 5, 6ஆம் தேதிகளில் சென்னையில் உள்ள தலைமை செயலகத்தின் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் மாநாடு நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாரையும் மருத்துவமனைக்கு வந்து பாமக நிறுவனர் ராமதாஸை பார்க்கும்படி வற்புறுத்தவில்லை. இது அன்புமணி கூறும் அபாண்டமான பொய். இவ்வாறு கூறுவது தேவையற்றது என பாமக கௌரவ தலைவர் GK மணி தெரிவித்தார். காசா அமைதி ஒப்பந்தம் அடிப்படையில் ஹமாஸ் விடுதலை செய்த பிணை கைதிகளின் பட்டியலில் நேபாளத்தைச் சேர்ந்த பிபின் ஜோஷி என்ற இளைஞர் பெயர் இல்லை. அவர் உயிருடன் இருக்க வாய்ப்பு இல்லை என இஸ்ரேல் ராணுவம் நேபாள தூதரிடமும் குடும்பத்தினரிடமும் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.